இன்றைக்கி நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர முக்கியமான காரணம் நர்மதா அம்மா தான். அவங்க இத்தனை ஆண்டுகளாக பெண்களுக்காக இவ்வளவு செய்திருக்காங்க. 500 பெண்களை ஒரே இடத்துல சேர்க்கிறதுன்றது சுலபம் இல்லை. அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு 500 பெண்கள் ஒரே இடத்துல வந்து குழுமுறதும் ஈஸி இல்லை. நீங்கள் எத்தனை வேலையை விட்டுட்டு எவ்வளோ அல்லோலப்பட்டு இங்கே வந்திருப்பீங்க இந்த டிராஃபிக்கில், இந்த வேலை பலுவில்ன்றது என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது. பிக் தேங்க்ஸ், கிரேட் கிரெடிட் டு ஆல் ஆஃப் யூ. அப்போ பெண்கள் பற்றி நீங்கள் எல்லோரும் நிறைய பெண்கள் இன்றைக்கி பேச போகிறீங்க, நிறைய விஷயங்கள் பேச போகிறீங்க. நான் வந்து சயின்ஸ்லேருந்து வரேன்றதுனால அந்த பாட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மற்ற விஷயங்கள் நீங்களே எல்லாம் புலவிகளாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்றதுனால அதை திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். பட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெண்களை பற்றி என்ன நினைக்கிறோன்றதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா? கேன் யூ கெஸ்? நீங்களும் ஸ்கூல்லலாம் சயின்ஸ் படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கும் சயின்ஸ் நிறைய தெரியும். அன்றாட வாழ்க்கையில் நிறைய சயின்ஸை நீங்களே பார்க்குறீங்க. ஸோ பெண்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்றதை நீங்களும் சைடில் கம்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க. நானும் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டே வரேன், கோர்த்து கொண்டு வருவோம் நம்ம. ஸோ பெண்களை பற்றி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்த்தோம். மதம் என்ன சொல்லுது பெண்களை பற்றி? புனிதம்னு சொல்லுது. வேற என்ன சொல்லுது? பாவயோனியில் பிறந்தவங்கன்னு சொல்லுது. அப்புறம் வேற என்ன சொல்லுது? ஆணுக்கு உதவி செய்கிறதுக்காக போனால் போதுன்னு யோசிச்சு அப்புறமா ஆஃப்டர் தாட்டாக உருவாக்கப்பட்டவள், ஆணின் விளிம்பிலிருந்துலேருந்து உருவாக்கப்பட்டவள் அப்படிலாம் சொல்லுது. இதெல்லாம் சயின்ஸ் ஒத்துக்குதா? ஒத்துக்கவே இல்லை. சயின்ஸ் என்ன சொல்லுது? உமன் தான் ஒரிஜினல். இந்த உலகத்தில் தோன்றிய உயிர்களில் முதல்ல தோன்றின அனைத்து உயிரும் பெண் உயிர். கோவிடு நம்ம லோல் பட்டமே 5 வருஷத்துக்கு முன்னாடி. கோவிட் ஆனா பெண்ணா? பெண். ஒட்டு மொத்தமாக 100% அது பெண். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசியிலும் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, ஆல்கே, புரோட்டோசோவா, ப்ரயான் எது எடுத்தாலும் அதில் ஆணுன்னு ஒன்று கிடையாது. ஏன்னா அது குட்டி போடுது, அதனால் அது பெண். அப்போ ஆண் எப்போ வந்தான்? ஆண் வந்து ஹைட்ராவில் இருக்கா. நீங்கள் இந்த ஜீவ வரிசைப்படுத்துவோம்ல, அனிமல் கிங்டம் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாகும். அது என்ன அனிமல் கிங்டம், வை நாட் அனிமல் குவீன்டம் இல்லையா? அவ்வளவும் பெண் தானே, ஆரம்ப உயிர் ஃபுல்லாக பெண் தானே. நீங்கள் என்ன கிங்டம்னு பேர் வச்சுருக்கிறீங்க, மாற்றிக்கோங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அனிமல் குவீன்டமில் முதல்ல உருவான அனிமல்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன சொல்லுவோம்? பாக்டீரியா, அதுக்கு முன்னாடி வைரஸ்ஸு, ஆல்கே, ஃபங்கை, லைக்கன்ஸு, இதெல்லாம் பெண். அதுக்கப்புறம் அந்த ஜைனர்கள் சொல்லுவாங்க 1 உயிர், 2 உயிர், 3 உயிர், அந்த எல்லா உயிரும் பெண். ஹைட்ரா பெண், ஆல்ஃபா, அமீபா பெண், எல்லாம் பெண் தானே. அப்புறம் ஆண் எப்போ வந்தது? புழு உருவாகும் போது ஆண் வந்தது. புழுவில் தான், மண் புழுவில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரே மிருகத்தில் இருக்கும். ஆண் புழுவோட லெஃப்டில் பெண், ரைட்டில் ஆண், அது அர்த்தநாரி இல்லையா? மண் புழுவில் ஆண் பெண் வித்தியாசம் இருக்குது. அதற்கு அப்புறம் வர மிருகங்கள்லேருந்து தான் ஆண் பெண் தனித்தனியாக இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய மரங்கள் பார்த்துருப்பீங்க. சில மரத்தில் பெண் பூவும் இருக்கும், ஆண் பூவும் இருக்கும். ஒரே பூவில் ஆண் பாகம் இருக்கும், பெண் பாகம் இருக்கும். ஆனால் சில மரங்கள் ஆண் மரம் தனி, பெண் மரம் தனி. ஆமாவா? எந்த மரத்தில்? பப்பாளி, பனை மரம் வேற. இது மாதிரி மரங்களில் ஆண் தனியாகவே இருக்குது பாருங்கள். அது மாதிரி பிறகுதான் ஆண் தோற்றுவிக்கப்பட்டான், ஆண் பரிமாண வளர்ச்சி அடைந்தான். ஏன்? ஆணோட பங்கு என்ன? அதுக்கு முன்னாடி இந்த பெண் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போ பெண்ணோட பங்கு என்ன? இந்த ஆண் பெண்ணுன்ற பேரே எப்படி வந்தது? ஆணுக்கு ஆண் என் பேர், பெண்ணுக்கு பெண்ணுன்னு என் பேர் இல்லையா? நம்ம யோசிக்காமல் நம்ம முன்னோர்கள் இந்த பேர்லாம் வைக்கல, காரணத்தோடு தான் வச்சுருக்காங்க. எதுக்காக வச்சாங்க? நம்ம தமிழில் பேசுகிறதுனா ஆண் பெண் பேசுகிறோம், இங்கிலீஷில் பேசுகிறதா மேன் உமன்னு பேசணும். அப்போ தமிழில் மட்டும் நம்ம இதை கண்டினியூ பண்ணுறோன்றதுனால ஆண் என்பவன் வேலை என்ன? அவன் ஆளுமை செலுத்தணும், ஆட்சி செய்யணும். ஆட்சி செய்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்? வீரம் இருக்கணும், பலம் இருக்கணும், தலைமை இருக்கணும். அதெல்லாம் பெண்ணுக்கிட்ட இல்லையா? பெண்ணுக்கிட்ட தான் இருக்குது. அப்போ ஆண்கிட்ட என்ன இருக்குது? ஆண்கிட்ட எல்லாத்த விட சிறப்பாக பெண்ணுக்கிட்ட இல்லாத 2 ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. அதனால தான் இயற்கை நம்ம பேசுறது மனித ஆணை பற்றி இல்லை. புழுவில், பூச்சில், வண்டில், அப்புறம் என்ன நண்டில், அதெல்லாம் ஆண் எதுக்கு இருக்குன்ற கேள்வி டார்வினே கேட்டார். ஏன்? இப்போ நண்டு நீங்கள் பாருங்களேன், பெண் நண்டு, ஆண் நண்டு இருக்குது. எப்படி வித்தியாசப்படுத்துவோம் இது பெண் நண்டு, இது ஆண் நண்டுன்னு? ஆண் நண்டுக்கு கை பெருசாக இருக்கும், பெண் நண்டுக்கு கை பெருசாக இருக்காது. கரெக்டா? ஆண் நண்டுக்கு கை ஏன் பெருசாக இருக்கு? ஆண் நண்டுக்கு கை ஏன் பெருசாக இருக்குன்னா அது பெண் நண்டு மேலே ஏறணும். இங்கே தோல் பலம், புஜ பலம் பராக்கிரமமாக இருக்கணும்.
ராமனே ஆனாலும் நம்ம எப்படி வர்ணிக்கிறோம்? புஜபல பராக்கிரம ராமான்னு ஏன் சொல்கிறோம்? ஷோல்டர். ஏன் ஷோல்டர்? அவ்வளோ வெயிட் தாங்குவார் அவர், அவ்வளோ பலசாலி, அவ்வளோ திடகாத்திரமானவர். ஸோ ஆணை நம்ம அவரோட வலிமைக்காக தேர்வு செய்கிறோம், அவருக்கு கொண்டு வர மரபணுக்காக தேர்வு செய்கிறோம். இந்த ரெண்டு காரணம். வலிமையினால மற்ற ஆண்கள்லாம் பார்த்து ஓஹோ அவங்களோட ஆளா, அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம வம்பு பண்ணக்கூடாது, அவன் தங்கச்சியா அவன் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண் மூலமாக பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதா பெண்கள் நினச்சாங்க. ஆனால் அது உண்மையா? அப்போ அந்த காலத்தில் பெண்கள் ஆண்கள் மூலயமா நமக்கு இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் கிடைக்குதுன்னு நினைக்கும் போது பெண் என்ன ரோல் ப்ளே பண்ணாங்க? எங்கள் பாட்டி காலத்தில், உங்கள் பாட்டி காலத்துலலாம் பெண்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்க? எங்கள் பாட்டியெல்லாம் ஆண்கள் முன்னாடி வந்து பேச மாட்டாங்க. அந்த வீட்டில் ஆண்கள் இருந்தால் கிச்சன்லேருந்தே பேசுவாங்க, வெளியில் வரமாட்டாங்க. எங்களை வேறு சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை சிரிக்கக்கூடாது, பொம்பளை பிள்ளை சத்தமாக பேசக்கூடாது, பொம்பளை பிள்ளை அப்படி வரக்கூடாது போகக்கூடாது, என் கூட வந்து கிச்சனில் ஒழிஞ்சிக்கோன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மலாம் இப்போ கிச்சனில் ஒழிஞ்சிக்கணுமா? அவங்க ஏன் கிச்சனில் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க? அவங்க வாழ்ந்த காலத்தில் கிச்சனில் ஒழிய வேண்டிய அவசியம் இருந்தது. அவங்க வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? கல்வி இல்லை. அவங்க இங்கிலீஷ் மீடியமில் இங்கிலீஷ் ஸ்கூல்லலாம் படித்தாங்க, ஆனாலும் கிச்சனில் தான் ஒழிஞ்சிப்பாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் குதிரைலாம் ஓட்டினாங்களாம். அந்த ஜப்பான்காரன் வந்து குண்டு போடுறான்றதுனால குதிரையில் ஏதோ ஒரு படை வச்சுருந்தாங்களாம். லோக்கல் பீப்புளெலாம் சேர்ந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் மாதிரி இவங்களே இண்டிபெண்ட்டாக வாலண்டியர் டீம் ஒன்று வச்சுருந்தாங்களாம். அதில் குதிரை ஓட்டினவங்க எங்கள் பாட்டி. ஆனால் கிச்சன் பின்னாடி தான் இருப்பாங்க. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா நல்ல குடும்பத்து பெண்கள்லாம் கிச்சனுக்குள்ளே தான் இருக்கணும், நல்ல பொண்ணெல்லாம் கிச்சனுக்குள்ளே தான் இருக்கணும். நீ குதிரையே ஓட்டினாலும், நீ இங்கிலீஷ் படித்தாலும், இங்கிலீஷு படித்தாலும் இந்த தமிழ்நாட்டில் பொண்ணு எப்படி இருக்கணும்? இப்படி தான் இருக்கணும். எப்படி? கிச்சனுக்குள்ளே. அப்போ கிச்சனுக்குள்ளே எங்கள் பாட்டி இருக்கிற மாதிரி எங்கள் அம்மா இல்லைல்ல. அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு மாற்றம் வந்தது. ஏன் மாற்றம் வந்தது? கல்வினால மாற்றம். கல்வி எப்படி வந்தது? கல்வி ஈஸியாக வந்ததா? ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தது. கல்வியை யார் கொடுத்தா நமக்கு? காமராசருக்கு முன்னாடி, காமராசருக்கே கல்வி யார் கொடுத்தா? பெரியார் கொடுக்கல. பெரியாரே 5வது தான் படித்தார். டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கருக்கு யார் கல்வி கொடுத்தா? அம்பேத்கருக்கே கல்வி கொடுத்தவர் மெக்கோலே. மெக்கோலே கொடுத்தாரு. மெக்கோலே ஏன் கொடுத்தாரு? மெக்கோலேக்கு யார் கல்வி கொடுத்தா? அவங்க வீட்லேயும் மெக்கோலே அம்மாவும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா மெக்கோலே காலம் எப்படிப்பட்ட காலம்னா எல்லாருக்கும் ஒரு புரட்சிகரமான காலம். புரட்சின்றது அப்போ வந்தது. புரட்சின்ற வார்த்தை எங்கேருந்து வந்தது? புரட்சி என்றால் என்ன? பிறழுதல், புரட்டி போடுதல். எதை புரட்டி போட்டாங்க? அதுக்கு முன்னாடி அவங்க யோசிச்சாங்க, பூமி தான் நடு மையத்தில் இருக்குது, சூரியன் எங்கேயோ ஓரமாக இருக்குது, சூரியன் ஒரு கோளுன்னு யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை சூரியன் தாங்க நடு சென்டரில் இருக்குது, அதுதாங்க ஸ்டாரு, நம்ம அதை சுற்றுறோன்னு சொன்னது தான் முதல் புரட்சி. அந்த புரட்சியில் தான் புரட்சின்ற பேரே வந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, ஓ பைபிளில் போட்டதெல்லாம் உண்மை இல்லையா? அப்போது அதுக்கு மேலே கூட நம்ம தனியாக யோசிக்கணுமான்னு அதுக்கப்புறம் தான் மக்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்க. யோசித்த பிறகு ஒன்றுன்னா அவங்களுக்கு புரியுது. அப்போ வந்து மனுஷனை கடவுள் படைக்கலை, அப்போ மனுஷன் தானாகவே குரங்குலேருந்து வானரத்துலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தான். இவங்க சொன்னதெல்லாம் ஃபுல்லாக கட்டுக்கதை. இவங்க கதையை சொன்னாங்க, எழுதுனாங்க. இப்போ டிவியில் கூட போடுறாங்க. இப்போ டிவியில் என்ன போடுவாங்க? இன்ஸ்டாகிராமில் என்ன போடுவாங்க? எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வந்தாலும் பெண்கள் எப்படி திரும்ப திரும்ப அடிமையாக இருக்கிறாங்க? எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துது? மேக்கப், சமையல், ஆடை, தலைமுடி. ஆமாம், பெண்ணை எதெல்லாம் அடிமைப்படுத்துதுன்னா பெண்ணுக்கு வந்து அவங்க வலிமையே தெரியல. இன்னும் அவங்க டம்மி பீஸுன்னு நினச்சின்னு இருக்காங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க? நம்ம வந்து கிச்சனில் இருக்கணும். பெண்கள் அவங்கள பற்றி என்னென்னலாம் நினைக்கிறாங்க? பிலீஃப் சிஸ்டம் என்னவா இருக்குது? பெண் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்க கடைக்கோடி பெண் கிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு 13 வயசுக்கு வந்த பொண்ணுக்கிட்ட போய், அம்மா பொம்பளை மாதிரி இருக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை என்ன சொல்லும்? பொம்பளை மாதிரி இருக்குன்னா புடவை கட்டி இருக்கணும், பொம்பளை மாதிரி இருக்குன்னா பெரிய முடி வச்சுருக்கணும், பொம்பளை மாதிரி இருந்தால் நெகை நட்டு போட்டுக்கணும், பொட்டு வச்சுக்கணும், சந்தனம் வச்சுக்கணும், அப்புறம் வேறு என்ன பண்ணணும்? கொலுசு போட்டுக்கணும், மெட்டி போட்டுக்கணும், குனிஞ்ச தவிர நிமிராமல் நடக்கக்கூடாது அப்படின்னு, சாரி எதிர்த்து பேசக்கூடாது, சத்தமாக சிரிக்கக்கூடாது, கால் நீட்டி உட்காரக்கூடாது, கால் மேலே கால் போடக்கூடாது, பெரியவங்க வந்தால் டப்பக்கடி ஏஞ்சி நிற்கணும், ஆம்பளைங்களாக இருந்தால் அப்படி குனியணும், அவங்க ரொம்ப அதிகாரத்தில் இருந்தால் டமால்னு அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே குனியணும். இதெல்லாம் ஒரு 13 வயசு பெண் இன்றைக்கும் கிராமத்தில் நினைக்குது.
இன்றைக்கும் கிராமத்தில் எங்கள் பாட்டி காலத்தில் இருந்த மாதிரி கிச்சனுக்குள்ளேருந்து பேசுகிற பெண்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வேலைகளை நம்ம செய்து முடிச்சிட்டோமா? இது பெரியார் மண் நம்ம சொல்கிறோம். அதுக்கு முன்னாடியே இது அம்பேத்கர் மண், ராஜாஜி மண், காமராஜர் மண், அப்புறம் வேறு யார், நேரு மண், எல்லாரோட மண்ணும். ஆனால் ஏன் பெண்கள் இன்னும் அப்படி நினைக்கிறாங்க? ஏன்னா நம்ம கொண்டு செலுத்த வேண்டிய தகவலை இன்னும் போய் கொண்டு செலுத்தவே இல்லை. நம்ம அந்த பெண்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? ஆண் மாதிரியே பெண்ணும் பிறக்கும்போது ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம். அவங்களுக்கு 2 ஐட்டம் எக்ஸ்ட்ரா இருக்குது, நமக்கு 2 ஐட்டம் வெளியில் இல்லை, உள்ளே இருக்குது. இதை தவிர வேறு வித்தியாசம் எதாவது இருக்குதா? இல்லை. இதை தவிர வேறு வித்தியாசம் இல்லை. அப்போ மனசில் எதாவது வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்குது. மனசில் வித்தியாசம் இருக்குது, நரம்பு அமைப்பில் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? பெண்களுக்கு மொழி ஈஸியாக வரும். எந்த மொழியை நீங்கள் எடுத்தாலும், ஜாப்பனீஸ் எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க, தமிழ் எடுத்துக்கோங்க, கவிதை எழுதுறது யாராக இருக்கும்? பெண்ணாக தான் இருக்கும். இயக்கங்களை ஆரம்பிக்கிறது யார்? இப்போ நர்மதா மேடம் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. முதல்ல பக்தி இயக்கத்தை ஆரம்பித்தது யார்? காரைக்கால் அம்மையார். ஆனால் அவங்க எப்படி எழுதுவாங்க? பக்தி இலக்கியத்தை ஆரம்பித்தவர் நம்மாழ்வார். அதுக்கு முன்னாடியே காரைக்கால் அம்மையார் ஆரம்பித்தாங்களே. ஏமா அது உனக்கு தெரியல? ஏன்னா பெண்கள் அதை பற்றி பேசுகிறதில்லை. பெண்கள் இன்னமும் என்ன நினைக்கிறாங்க? பெண்கள் மறுபடியும் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட மரியாதையே தெரியல. பெண்களுக்கு சுயமரியாதை இல்லை. அவங்கன்னா யாருன்னே அவங்களுக்கு தெரியல. அப்போ பெண்கள்னால் யார்? நம்ம தான் ஞாபகப்படுத்தணும். பெண்கள்னால் யார்? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆணுக்கு உடல் அளவில் சமமானவள், மனதளவில் வித்தியாசமானவள், மரபணுவில் வித்தியாசமானவள். மரபணுவில் என்ன வித்தியாசம்? நமக்கு 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஒய் குரோமோசோம் இருக்குது. 2 எக்ஸ் குரோமோசோம் பெருசா, ஒரு ஒய் பெருசா? ஏன் 2 எக்ஸ் பெருசு? அப்போ எக்ஸ் 2 இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. குறைந்த உணவில் கூட வலிமையாக இருக்க முடியுது. அவங்க வெயிட்டை விட அதிகமான வெயிட் அவங்களால தூக்க முடியும். நிறைய விதங்களில் இது ரொம்ப வலிமையான மாடல். ஆண் எப்படிப்பட்ட மாடல்? அது கொஞ்சம் பலகீனமான மாடல். சீக்கிரமாக நோய் வந்துடும். ஆம்பளை பசங்க வளர்த்த பெண்களுக்கு தெரியும், எல்லா விதமான நோயும் முதல்ல ஆம்பளை பிள்ளைக்கு தான் வரும். அதுக்கு எத்தனை முட்டை கொடுத்தாலும் அதுக்கு நோய் வந்துடுது. ஏன் வருது? ஏன்னா இயல்பிலேயே அவனோட அந்த இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் பலவீனமானது. அதனால் நம்ம பாட்டி சொன்னாங்க, ஜான் புள்ளைனால ஆண் புள்ள 2 முட்டை எக்ஸ்ட்ரா அவன் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவன் ஸ்பெஷல்ன்றதுனால இல்லை, அவன் பலகீனமானவன் அப்படின்றதுனால நம்ம ஸ்பெஷல் கேர் கொடுத்தோம். அப்புறம் சொத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்துருவாங்க. ஏன் கொடுத்தாங்க? உங்களுக்கு இந்த கதை தெரியுமான்னு தெரியல. ராமாயணத்தோட ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? ராமாயணம்ன்றாங்களே. வால்மீகி எழுதும்போது அது பேர் ராமாயணம் இல்லை, அது பேர் என்ன தெரியுமா? வால்மீகி எழுதின அந்த காவியத்தின் பேர் சீதாயா சரிதம் மகத்து. என்னது? சீதாயா சரிதம் மகத்து. மகத்துவமான சீதாவோட சரித்திரம் தான் வால்மீகி அதுக்கு பேர் வச்சார். ராமாயணம் யார் மாற்றினது? கம்பர் மாற்றினார். யார் மாற்றினது? கம்பர். நம்ம என்ன சொல்லுவோம்? கம்பர் தமிழர். தமிழரை போய் நீங்கள் குறை சொல்கிறீங்களே, நீ ஏன் தப்பாக பேர் வச்ச? அவர் சீதாயா சரித்தம் தானே பேர் வச்சார். நீ சீதாயா சரித்தம் தானே தமிழில் எழுதியிருக்கணும். நீ ஏன் கம்பராமாயணம் மாற்றி எழுதுன? ராமாயணம் நீ ஏன் எழுதுன? ஏன்னா நீ ராஜாவுக்கு ஜால்ரா அடிச்ச. ஜால்ரா ஏன் ஜால்ரா ராஜா ஏன் ஜால்ரா கேட்டார்? உங்கள் ராஜாவுக்கு அறிவில்லை. உங்கள் ராஜாவுக்கு அறிவில்லை. நான் ஏன் சொல்கிறேன்? பெண்ணின் கூந்தலில் மனம் இருக்குமா இருக்காதான்றதுக்கு 1000 பொற்காசு கொடுக்குறாரு. நம்ம அண்ணன் தம்பி யாராவது 1000 பொற்காசுக்கு இது கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம்? டே காசு நிறையா இருந்தால் என்கிட்ட கொடுறான், என்னடா 1000 பொற்காசு இதுக்கு போய் வேஸ்ட் பண்ணுற, அறிவு இருக்காடா உனக்குன்னு நம்ம கேட்போம்ல. அந்த ராஜாவுக்கு ஏன் யாரும் கேட்கல? அந்த ராஜா இந்த மாதிரி தான் சொல்லுவார். அதுக்காக கம்பர் ராமாயணத்தோட அந்த கதையோட பேரே மாற்றலாமா? அப்போ சீதாயா சரித்த மகத்தின் பேர் மாற்றிட்டாங்களா? அப்போ இது மாதிரி நிறைய பெண்களுக்கு எதிரான தப்பான விஷயங்கள் நடக்கும்போது இதை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல யார் இருக்கணும்? பெண்களுக்கு அது தெரியுதா? ஏன் தெரியல? ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் படிக்கக்கூடாது. சரஸ்வதி பெண்ணாக இருந்தால் கூட புத்தகத்தை பெண்கள் தொட்டால் அது தீட்டு. எந்தெந்த மதத்தில்? இந்துவிசமில் தீட்டு, கிறிஸ்டியானிட்டியில் தீட்டு, பார்சியில் தீட்டு, சமணத்தில் தீட்டு, ஜைனத்தில் கூட தீட்டு. இஸ்லாமில் மட்டும்தான் பெண்கள் புத்தகத்தை தொடலாம். ஏன்னா இஸ்லாமில் மட்டும்தான் பெண்கள் அரபிக் ஓத சொல்லி தருவாங்க குழந்தைகளுக்கு. இஸ்லாமிக் பெண்களுக்கு ஏற்கனவே சொத்துரிமை இருந்தது. இந்து பெண்களுக்கு சொத்துரிமை எப்போ வந்தது? அதுக்கு முன்னாடி இந்து பெண்களுக்கு ஏதாவது மரியாதை இருந்ததா? சீதாயா சரித்தம் மகத்து தான் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் நிலைமை என்னாச்சு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரைக்கால் அம்மையார் இருட்டடிப்பு செய்துட்டோம், சீதையை இருட்டடிப்பு செய்துட்டோம். கண்ணகி கூட நம்ம எது கொண்டாடுறோம்?
கண்ணகி எது கொண்டாடுறோம்? ராமாயணத்தில் இன்னொரு கிளை கதை என்னென்னா, ராமனுக்கு ஆக்சுவலி சொத்தே வந்திருக்கக்கூடாது. ராமனுக்கு சாந்தான்ற பேரில் ஒரு அக்கா இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தசரதருக்கும் கௌசல்யாவுக்கும் பிறந்த கௌசல்யா சுப்ரஜா, ராமா இல்லை, கௌசல்யா சுப்ரஜா சாந்தா. சாந்தாக்கு ஏன் சொத்து கொடுக்கல? பொண்ணு, அதனால் சொத்து கொடுக்க மாட்டோம். என்ன கொடுப்போம்? தத்து கொடுத்துருவோம். யாருக்கோ தத்து கொடுத்துருவோம். அது அங்கே போய் எப்படி வேணால் சீரழிட்டோம். நான் கஷ்டப்பட்டு திரும்ப யாகம் வளர்த்து ஆம்பளை பிள்ளை தான் வைப்போம், ஆம்பளை பிள்ளைக்கு தான் சொத்து கொடுப்போன்றது ராமாயண காலத்தில் இருந்த ராமராஜ்யம். இதை நீங்களாம் ஒத்துக்கிறீங்களா? இந்த ராமராஜ்யத்தை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறவங்களாம் கை தூக்குங்கப்பா. சொத்தே வேணாம், எங்கள் அண்ணனுக்கு கை தரேன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. நான் இல்லை. அப்போ இந்த மாதிரிலாம் ஏமாந்த பெண்களை திரும்ப மீட்டு உருவாக்குறதுக்கு நிறைய பேர் முயற்சி செய்திருக்கிறாங்க. நான் சில பேர் மட்டும் சொல்கிறேன். முதல்ல நமக்கு இந்த மீட்சியை திரும்ப மீட்டு உருவாக்கத்தை உருவாக்கின நபர்கள் யாருன்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குதா? நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள். எங்கள் பாட்டி மாதிரி பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது யார்? முதல்ல நான் ஏற்கனவே சொன்னேன், மெக்கோலே எப்படி சுதந்திரம் கொடுத்தாரு? அனைவருக்கும் கல்வி, ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் சமமான கல்வின்ற கதவுகளை திறந்தது லார்ட் மெக்கோலே. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் பெண்களுக்கு சுதந்திரம் யார் கொடுத்தா? நம்ம பேசும்போது நல்லா வீரமாக பேசுவோம். பெண்களுக்கு சுதந்திரம் யார் கொடுக்கணும்? நாங்களே எடுத்துப்போம், நாங்கள் பிறக்கும் போதே சுதந்திரமாக தான் போனோம், நம்ம நைஸாக சொல்லுவோம். ஆனால் நம்ம ஊரில் நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க, நாம் எடுத்துக்கல. இன்னும் நிறைய பேர் எடுத்துக்கல. சுதந்திரம் கொடுத்தா கூட எடுத்துக்க தெரியாமல், யூஸ் பண்ண தெரியாமல் தான் நம்ம இருக்கிறோம். நெக்ஸ்ட் யார் கொடுத்தது சுதந்திரம் இந்த லிஸ்ட்டில்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பக்தி இலக்கியங்களில் பெண்களை சேர்த்துக்கிட்டாங்க. பசவண்ணா சேர்த்துக்கிட்டாரு, கபீர் பெண்களை சேர்த்துக்கிறாங்க. பெண்கள் இல்லாமல் பக்தி இயக்கம் இல்லை. நிறைய பக்தி இயக்கங்களில் பெண்கள் இருக்கிறாங்க. அதற்கப்புறம் என்னாச்சு? இதுக்கு முன்னாடி அப்புறம் மெக்கலே வந்தார். மெக்கலேக்கு அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, கல்வியில் உரிமை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? முத்துலட்சுமி ரெட்டி மாதிரி பெண்கள்லாம் படிக்க வந்தாங்க. அதற்கப்புறம் எலெக்ஷனில் நிற்கணுன்னா எதுக்காக முத்துலட்சுமி ரெட்டி நிற்கணும்? மூவலூர் ராமாமிர்தம் ஏன் நிற்கலை? மூவலூர் ராமாமிர்தம் டிகிரி படிக்கலை, முத்துலட்சுமி தான் டிகிரி படிச்சிருந்தாங்க. கரெக்டா? அப்போ பெண்களுக்கு படிப்பு இருந்தால் தான் ஆணுக்கு நிகரான மரியாதைன்னு இருந்தது. அதனால் பெண்கள் படிக்க ஆரம்பித்தாங்க. படிக்க ஆரம்பித்த பிறகு பெண்கள் போதுமான அளவுக்கு மரியாதையோடு நடந்துக்கிறாங்களா? இன்றைக்கும் படிக்கிற காலேஜில், மெடிக்கல் காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜில், லா காலேஜில் படிக்கிற பெண்கள் தங்களுக்கு உண்டான மரியாதையோடு நடந்துக்கிறாங்களா? நீங்களாம் படித்த பெண்கள் தானே, உங்களுக்கு மரியாதை இருக்கா? ஏன் இல்லை? ஏன்னா நீங்கள் மரியாதையோடு நடந்துக்கிறது இல்லை. என்ன நடந்தாலும் சாய்ந்து கொள்ள தோல் வேணும். என்ன வேணும்? சாய்ந்து கொள்ள தோல் வேணும். உனக்கு 2 தோல் இருக்குது, உனக்கு தெரியாதது? உங்கள் பாட்டிக்கெல்லாம் எத்தனை பசங்க? 10 பேர், 8 பேர், 12 பேர், 12 குழந்தைங்களை சுமந்த தோல் அது. 12 குழந்தைங்களை தாங்கி பிடித்த தோல் அது. உங்களுக்கு 2 தோல் இருக்குல்ல, 2 பசங்களை தானே சுமக்கிறீங்க. மீதி 8 பசங்களுக்கு, 12 பசங்களுக்கு, 10 பசங்களுக்கு இடம் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ இந்த இடத்துல தான் நான் நர்மதா மேடம்னு ரொம்ப பாராட்டுறேன். இப்போ எங்கள் பாட்டி காலத்தில், அவங்க பாட்டி காலத்தில் 12 குழந்தைங்களை பெற்று வளர்க்க முடியும். 12 குழந்தைங்க, ஆளுக்கு 12 குழந்தைன்னா எத்தனை ஜனத்தொகை? ஒரு ஊரே அது. ஆனால் இன்றைக்கி 2 குழந்தை தானே பெற்றுக்கிறோம். சமையல் ஈஸியாக தானே இருக்குது, வேலை பளு கம்மியாக தானே இருக்குது, நமக்கு நிறைய எக்ஸ்ட்ரா டைம் இருக்குல்ல. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? வெட்டியாக டிவி பார்க்குறோம், வெட்டியாக கதை பேசுகிறோம், ஊர் கதை பேசுகிறோம், ஊர் நியாயம் பேசுகிறோம். சுதந்திரம் இருந்தும் தப்பாக பயன்படுத்துகிறோம். ஆனால் நர்மதா மேடம் மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? இன்னும் ஒரு ஊரை கட்டி மேய்க்கிறாங்க, தலைமை பண்போடு நடந்துக்கிறாங்க. இவ்வளோ பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறாங்க. கரெக்ட்? நமக்கு இளமை இருக்குது, வயசு இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? வீணடிக்கிறோம். அப்போ நாம் மற்ற ஆண்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிக்கணும்? நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க, நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. நமக்கு ஒரு பெரியார், ஒரு அம்பேத்கர், ஒரு நேரு நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. கிடைச்ச சுதந்திரத்தை என்ன பண்ணுறோம்? வீணடிக்கிறோம். அப்போ அந்த மதவாதிகள் என்ன சொல்லுவாங்க? இதுக்கு தான் சொன்னோம் பொண்ணுங்களுக்கு சுதந்திரம் வேணான்னு, இதுக்கு தான் சொன்னோம் அது ஓடி போயிடும்னு, இதுக்கு தான் சொன்னோம் அது படிப்பு கொடுக்கூடாதுன்னு, இதுக்கு தான் சொன்னோம் அதுக்கு சொத்து கொடுக்கூடாதுன்னு நமக்கு திரும்ப சொல்லுவாங்களே. அவங்களுக்கு பதில் நம்ம என்ன வச்சுருக்குறோம்? நீ எனக்கு படிப்பு கொடுத்ததுனால், சொத்து கொடுத்ததுனால், அதிகாரம் கொடுத்ததுனால், சுயமரியாதை கொடுத்ததுனால் நான் எப்படி நிற்கிறேன் பாரு கன்று மாதிரின்னு சொல்லணுமா? அப்படியே தான் இருப்பேன் அந்த காலத்து பொண்ணு மாதிரின்னு சொல்லணுமா? இதை நாம் யோசிக்கணும். இதை மட்டும் நீங்கள் யோசிச்சுட்டு அதற்கு உண்டான உங்கள் புத்திசாலித்தனத்தினால நீங்கள் கண்டுபிடிக்கிற எந்த வழியாக இருந்தாலும் அது ஓகே. ஆனால் நீங்கள் யோசிக்காமல் திரும்ப மடமை மாதிரி, சீதை மாதிரி, நலாயினி மாதிரி, கண்ணகி மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா
தட் ஒன்லி இஸ் நாட் ஓகே. அதற்காக இத்தனை பேர் இங்கே சீரழிஞ்சு இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி தரலை என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.